வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு மோதும் வேட்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய மோதும் வேட்பாளர்கள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் களம் காணக்கூடிய 3 வேட்பாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களம் காணக்கூடிய வேட்பாளர் திரு சன் ராமநாதன் அவர்கள், அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் களம் காணக்கூடிய வேட்பாளர் திரு கிருஷ்ணகுமார், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் களம் காணக்கூடிய வேட்பாளர் திரு விஜய் சரவணன் ஆகிய மூவர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மூவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நான் திரு ராமநாதன் அவர்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். வணக்கம் திரு ராமநாதன். இப்போ ஒரு மேயர் அப்படிங்கிற இடத்திலிருந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறீங்க. எப்படி இருக்கு களம்? வரவேற்பும் வாய்ப்பும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. காரணம் ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே 4 ஆண்டுகள் மேயரா இருந்ததுனால பல நல்ல திட்டங்களை நம்ம தஞ்சாவூருக்கு செய்ய முடிஞ்சது. சாலை முன்னாடி எல்லாம் பார்த்தா ஒரு 10 இயர்ஸ் சாலைகள் இல்லாம இருந்தது. அதிமுக ஆட்சி இல்ல சாலைகளே இல்லை, பாதாள சாக்கடை பணி நடைபெற்று அது முடிவுறாத நிலையில இருந்தது. அதன் பிறகு நம்ம ஆட்சிக்கு மிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2022 நாங்களெல்லாம் மேயர் ஆனதுக்கு பிறகு அனைத்து சாலையும் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு 95% சாலைகள் முடிக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 5% சாலைகளும் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அதையும் விரைவில் முடிச்சிடுவோம். அதே போல நம்ம குடிநீர் தட்டுப்பாடு இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடே இல்லாத நிலையை ஏற்படுத்தியிருக்கோம். 2 புதுசா ஒரு போர்வெல் போட்டு ஆழ்குழாய் கிணறு அமைத்து அதன் மூலமா இன்னைக்கு தஞ்சாவூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 57 எம்எல்டி அளவிற்கு நம்மள்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம தஞ்சாவூர் மக்களுக்கு தேவையே 25 எம்எல்டி தான் எக்ஸஸா வச்சிருக்கோம். இன்னொரு 20-25 இயர்ஸ்க்கு தஞ்சாவூர்ல தண்ணீர் பற்றாக்குறையே இல்லாத ஒரு மாநகராட்சியா மாத்திருக்கோம். சோ இது போன்ற பல நிகழ்வுகள், டைட்டில் பார்க் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இன்னும் பல நிகழ்வுகள் மக்கள் விரும்பக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், நிறைய காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டதாக இருக்கட்டும், அதனால வருவாய் வந்ததாக இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்கள் மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் செய்ததால மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் வேட்பாளரா போகும்போது நம்ம அறிமுகமான ஒரு வேட்பாளர், ஏற்கனவே மேயரா இருந்திருக்கேங்கிறதுனால ரொம்ப எளிதா பழகக்கூடிய வேட்பாளர்ன்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அதுல ரொம்ப மகிழ்ச்சியா என்னால உணர முடியுது. இன்னும் தலைவர் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. அதே மாதிரி 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் செய்யறதுனால மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கண்டிப்பா வெற்றியை உறுதி செய்யறது மாதிரியான முகங்கள் அவர்களிடத்துல என்னால பார்க்க முடியுது. ஓகே, இப்ப தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படித்தான் மாறி மாறி அங்கு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வரலாறா இருக்கு. இந்த முறை களம் 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. அது எந்த வகையிலையாவது சிக்கலை ஏற்படுத்துது, பாதிக்குது, வெற்றி வாய்ப்பை பாதிக்குதுன்னு பாக்குறீங்களா? இல்ல, ஏன்னா என்னோட பார்வையில நான் அப்படி எடுத்துக்கல. இந்த முறை களம் 4 இருந்தாலும் அவர்கள் அவங்களோட தகுதிக்கு தகுந்தாற் போல அவங்களோட தெம்புக்கு தகுந்த மாதிரி ஓட்டை பிரிக்கதான் செய்வாங்க. பட் நம்ம மக்கள்கிட்ட நிறைய நன்மை செஞ்சிருக்கோம், நிறைய பாராட்டுக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் செஞ்சிருக்கோம். இன்னொன்னு, இந்த 5 ஆண்டுகள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அது காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு மகளிர்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, முதியோர்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவியாக இருக்கட்டும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவியாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற திட்டங்கள். அதே மாதிரி கல்லூரியில, அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள். ஒண்ணு படிப்புக்கு, இன்னொன்னு தரம் உயர்த்துவதற்கு, அதே போல மருத்துவம், இதெல்லாம் முழுக்க கவனிச்சு பாக்குறதுனால மக்கள் போற்றக்கூடிய முதல்வரா தலைவர் இருக்காரு. அதனால நம்ம திராவிட மாடல் 2.0 அமைவது உறுதி. தலைவரின் சாதனைகளை சொல்லி தஞ்சையில ஓட்டை பெறுவோம். ஏற்கனவே இது தஞ்சாவூரோட கோட்டை, அதனால எங்களுக்கு சாதகமான சூழல் தான் இருக்கிறதா நான் உணர்றேன். சரி, முதல் பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ராமநாதன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கிருஷ்ணகுமார், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கை, வேளாண், விவசாயம் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்குறீங்க. அந்த வகையில் தஞ்சை ஒரு வேளாண் மண்டலம், ஒரு
ஒரு நெற்களஞ்சிய பூமி. எப்படி இருக்கு நாம் தமிழருக்கான வரவேற்பும் வாய்ப்பும்? கட்சி என்பது முறை இலவசம் இல்லைன்னு நாங்கள் காலத்துல நிற்கிறது ஒரு பெரிய புரட்சியாக கூப்பன் தரேன் 10,000 ரூபாய் பணம் தரேன் சொல்லாம இலவசம் இல்லை, மானத்தோடு தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கோடி முழக்கத்தை துவங்கி தமிழகம் முழுவதும் எங்களுடைய சீமான் ஐயா அவர்கள் இது போன்ற செய்திகளை சொல்லி வருகின்றார்கள். அதுல தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கூட வர்றாங்க, இந்த மாலை தஞ்சாவூர் பொதுக்கூட்டம். இந்த நிகழ்வு வந்து தேர்தலுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்றது, வருமான பற்றாக்குறை இருக்கின்றது, நோய் தொற்று, நோய் கிருமி தொற்று, பல வகையான இன்னல்களுக்கு மக்கள் ஆட்படுகின்றார்கள். தஞ்சாவூரிலே நாங்கள் செல்கின்ற பொழுது உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும்னு தான் மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்லுகின்றதை கேடு நாங்கள் மகிழ்வதை விட மக்கள் மனதில் இடம் பிடித்து பெரிய மகிழ்வாக இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம், இணைப்பை சரி செஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் நினைக்கிறேன். நான் விஜய் சரவணனுடைய பார்வை வாங்கிட்டு வந்துடுறேன். இணைப்பை சரி செஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு விஜய் சரவணன், இந்த முறை தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலில் முதல் முறை களம் காண்கிறீர்கள். எப்படி இருக்கிறது வாய்ப்பு? மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க, என்ன சொல்றாங்க? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா போட்டியிடுகிறது. ஆனா இதற்கு முன்னதாகவே நாங்க ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுமைக்கும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறோம். அதுலேயும் கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். மக்களிடத்திலே எங்களுடைய கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு நன்கு அறிமுகமும் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையும் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கிற சூழல்ல தமிழகத்துல ஒரு மாற்று சக்தி, அந்த மாற்று சக்தி என்பது இருபெரும் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இப்படி ஒரு கட்டமைப்பை போலியாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து தகர்த்தெறிந்து ஒரு நல்லதொரு மாற்று சக்தியாக, ஒரு தீர்வுகளை தரக்கூடிய வல்லமை மிக்க சக்தியாக, சகோதரர் சொன்னது போல வாக்குகளை பிரிக்கிற சக்தியாக இல்லாமல் வாக்குகளை அதிக அளவிலே பெற்று வலிமையான முதன்மையான சக்தியாக வருவதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக மக்களும் நாங்களும் நம்புகிறோம். அது நாங்க தேர்தல் பிரச்சாரத்துல செல்லும் பொழுது மக்களிடத்துல இருக்கிற ஆதரவும் வரவேற்பும் கிடைக்கிறது. ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ திமுக அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் சில விஷயங்கள் செய்யல, நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பிரதான குற்றச்சாட்டே கடந்த 2 திராவிட கட்சிகள் மேலே தான். இப்போ நீங்கள் போகிற இடங்களில் மக்கள் வைக்கிற கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உடனடியாக செய்து தரப்பட வேண்டும் அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு முறையும் வாக்கு சேகரிக்க வருகின்ற கட்சிகள், 2 பெரும் கட்சிகளுடைய வேட்பாளர்கள், அது கவுன்சிலர் பதவிக்கான வாக்கு சேகரிக்க போனாலும் சரி, எம்பிக்கா இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்காக இருந்தாலும் அந்த பகுதியினுடைய முன்னேற்றங்களில், அந்த பகுதியினுடைய மேம்பாடுகளில் ஒரே வாக்குறுதிகளை தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பணிகள் எல்லாம் முழுமையாகவோ அல்லது ஒரு பாதி அளவுக்காவது நிறைவு பெற்றிருக்குதா அப்படின்னு சொன்னா பல இடங்களில் இல்லை, அதிக அளவுல ஒரு 80% பகுதிகளில் அதை போன்ற அடிப்படை தேவைகளுக்கே இன்றைக்கும் கோரிக்கை வைக்கக்கூடிய சூழல்கள் நிலவுது. அதனாலதான் அந்த மக்கள் கண்டிப்பாக இந்த 2 பெரும் ஆட்சியை ஒரு 13 தேர்தலை 17 தேர்தலை சந்தித்த தஞ்சை சட்டமன்ற தொகுதியில முதல் தேர்தலில் இருந்து அல்லது ஒரு 5-6 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அறியப்பட்டதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ற பிரச்சனைகள் இன்னைக்கும் இன்றைக்கு இருக்கிறது. அதுல முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரோட போக்குவரத்து. இந்த போக்குவரத்து ஒழுங்குபடுத்துறதுல பல்வேறு பக்க இணை தொடர்பு சாலைகள் எல்லாம் நம்ம உருவாக்கணும் நகரத்துல. அதை போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யப்படல. அதே போல ஒரு வழிப்பாதை, மறுவழிப்பாதை, மாற்றுப்பாதை, இதை போல எல்லாத்தையும் தரம் பிரிச்சு அதுக்கான இதெல்லாம் ஒதுக்கணும். அதை இதுவரைக்கும் 50 ஆண்டு கால தஞ்சாவூர் அப்படியே தான் இருக்கு. சாலைகளை விரிவாக்கம் செய்திருக்கிறத தவிர்த்து ஒரு திட்டமிடுதலோடு கூடிய போக்குவரத்து நெரிசலை தஞ்சையினுடைய இந்த சுற்றுலா தலத்திற்குரிய அளவிற்கான
முன்னேற்பாடுகளையோ அல்லது திட்டமிட்ட செயல்பாடையோ இதுவரையில் இருந்து 2 ஆட்சியாளர்களும் செய்யவில்லை அப்படிங்கிறது வெகுஜன மக்களுடைய கருத்தாக இருக்கு. அது பெருமளவில் பிரதிபலிக்குது. சரி, ஓகே, பேசலாம். பெருமளவுல பிரதிபலிக்குது. நிச்சயமா முதல் பார்வையை எடுத்துக்கிறேன் திரு சரவணன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமநாதன், இப்ப நீங்க அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி மேல சில குறைபாடுகள் சொன்னீங்க. ஆனா சரவணனோ அல்லது கிருஷ்ணகுமாரோ சொல்வது அப்படிங்கிறது இன்னும் தஞ்சையினுடைய சாலைகள் மேம்பாடு, போக்குவரத்து மேம்பாடு, இன்னமும் போக்குவரத்து நெரிசல் இருந்து கொண்டிருக்கிறது. வேளாண் தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இங்க பிரதானமா இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலினுடைய அந்த சுற்றுலா மேம்பாடு, நிறைய பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகள் வெளியூர்களிலிருந்து வரும்போது அவர்களை கையாளுவதற்கான போதுமான தங்குமிடங்கள் உள்ளிட்டவை இல்லை அப்படிங்கிற சில பார்வைகளும் இருக்கு. அது தொடர்பாக உங்க பதில். நான் சரவணன். ஹலோ, பதில் பேசுங்க. முதல்ல நான் சரவணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு, போக்குவரத்து நெரிசல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதோட ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாரு, சாலைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போக்குவரத்து நெரிசல்ங்கிறது இன்னைக்கு அந்த அளவுக்கு தஞ்சாவூர்ல மக்கள் அதிகமா இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லா விஷயமுமே சிறப்பா இருக்கிறதுனால தஞ்சாவூரை நோக்கி ஒரத்தநாடு திருவையாறு பகுதியிலேருந்து எல்லாரும் குடியமரக்கூடிய சூழ்நிலை தஞ்சையில இருக்கு. எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கிறதுனால எல்லாரும் தஞ்சாவூருக்கு வராங்க. நிறைய பேர் மக்கள் உள்ள குடியமர்த்த வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இப்ப நெரிசல் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கான பணிகளுக்கான வேலைகள் டிபிஆர் ரெடி பண்ணி நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம பழைய மரண பாலம் என்று சொல்லக்கூடிய மேரிஸ் கார்னர் பாலம், அதோட தொடர்ச்சியா ராமநாதன் மருத்துவமனை வரைக்கும், ராமநாதன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் சிங்கிள் பில்லர்ல பண்றதுக்கான டிபிஆர் நம்முடைய துறை அமைச்சருக்கு ஹைவேஸ் மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அதெல்லாம் செய்து தரேன்னு சொல்லி அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது விரைவில் டெண்டர் வைத்து அந்த பணிகள் துவக்கும் தருவாயில இருக்குங்கிறத நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஓல்டு கலெக்டரேட்னு சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியிலிருந்து எஸ்பி ஆபீஸ் வழியா நேரடியா நம்முடைய மருத்துவக் கல்லூரி சாலையை இணைக்கக்கூடிய ஒரு பாலம், அதற்கான டிபிஆரும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒப்புதலுக்காக காத்திருக்கு. இப்போ அந்த 2ம் செய்தாலே அதோட மட்டுமில்ல, அந்த ஒன் வேவா அதை மாத்துறதுக்குரிய பணி அதுவும் நடைபெற்று இருக்குன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் கிரிவலம்ன்ற ஒரு சுற்றை முதல்ல முன்னெடுத்ததே நம்ம தான் எடுத்தோம். முன்னின்று நம்ம கலெக்டர் அவர்கள்ட்ட பேசி அந்த கிரிவல பாதையை அமைச்சு மாநகராட்சியின் மூலமாக எல்லா ஏற்பாடும் செய்திருக்கோம். அது மட்டும் இல்ல, அது பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம், அதுக்கு பிறகு அந்த பகுதியில நெரிசலை சரி பண்றதுக்கு நெருக்கடிய சரவணன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராபிக் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு நம்ம பேசும்போது அங்க 25 கோடிக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்கள் உறுதுணையோட 25 கோடி ஒன்றிய அரசின் மூலமாக நம்ம பெறப்பட்டிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு மாதத்திற்குள் டெண்டர் ஆயிடும் சொன்னாங்க. அது ஆனதற்கு பிறகு பெரிய கோயிலை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதை, எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பார்க்கிங், இதையெல்லாம் சரி செய்து அந்த பேருந்துகளை இப்ப நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மாசு அண்ணன்ட்ட பேசி 3 மாதத்துக்கு முன்னாடி நேரடியா அவரை கூட்டிட்டு ஆய்வு செய்து ராஜாமராசார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் ஒரு 100 அடிக்கு உள்ள நகர்த்துவதற்கு கிருஷ்ணபவன்ற ஹோட்டலுக்கு பின்புறம் அந்த வழியமைச்சு 2வது பாலம் மூலமாக பேருந்துகளை மாற்றுப்பாதையில அனுப்புவதும், அதை ஒன் வேவா மாத்திட்டு பெரிய கோயில் வாசல்லையே காரை நிறுத்திட்டு குறுக்க நெருக்க யாரும் போகாம நெரிசல் இல்லாம அந்த பார்க்கிங் முழுவதுமே ஒன்றாக இணைக்கக்கூடியதற்கான பணி இந்த 25 கோடி டெண்டர் 25 கோடிக்கு டெண்டர் வைக்கப்பட்டவுடன் அந்த பணி துவங்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் செய்யும் போது தஞ்சையில் நெரிசல் பிரச்சனை குறையும், மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோட இருப்பாங்க. சரவணன் அவர்கள் சொன்னது உண்மைதான். அது விரைவில் சரி செய்யறதுக்கான பணியை நாங்க தொடர்ந்துகிட்டு இருக்கோம்ங்கிறத நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்றேன். சரி, ஓகே.
சரவணன், இப்ப நிறைய வாக்குறுதிகள் உங்க தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது. நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கான வாக்குறுதிகளாக தமிழக வெற்றி கழகம் சிலதை வச்சாலும் தொகுதிக்குன்னு நீங்க சில வாக்குறுதிகளை முன் வச்சிருப்பீங்க. அது என்னென்ன? நான் வெற்றி பெற்றால் இது உடனடியாக சரி செய்யப்படும் என்னென்ன சொல்றீங்க? நாங்க தஞ்சைக்கென்று புதிய வாக்குறுதிகளோட உள்ள போனானா வாக்காளர்கள் எங்களையும் வந்துட்டு வழக்கமான இந்த இருபெரும் அரசியல்வாதிகள் வேட்பாளர்களை போலதான் எடை போடுறாங்க. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் சரி பண்ணணும். இங்க திரு ராமநாதன் அவர்கள் சொன்னாரு, நன்றி சொன்னாரு. நான் சாலை போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இணைப்பு சாலைகள் போடுறதா இருந்தாலும் இந்த மேம்பாலம்ங்கிறத வந்து இன்றைய முதலமைச்சரும் கடந்த ஆட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் அந்த பாலம் திறப்பு விழா முடிஞ்ச உடனே எடப்பாடியார் திறந்து வச்சுட்டு போன உடனே வந்து அது ஒரு மரணப்பாலம் என்று அறிவிச்சார். மரணப்பாலம்னா அது எவ்வளவு அபாயகரமான பாலம்னு அறிவிச்ச அந்த பாலத்தை இவங்களுடைய 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. இன்னமும் அதற்கு வரைவு பட்டியல் போட்டிருக்கோம், பணம் வரப்போகுது, செய்ய போறோம்னு சொல்லும் பொழுது இவர்கள் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளை கடத்துவதற்காகத்தான் அதை செய்யறாங்க அப்படின்னு தான் மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதையே வலுவாக சொல்றோம். அந்த பாலத்தை அமைத்தது அதிமுக. அதை அமைக்கும் பொழுதே அதோடைய முறையான திட்டத்தோடு மக்களுக்கு முழுமையாக பயன்படக்கூடிய அளவுக்கு அந்த பாலத்தினால பயன் யார் யாருக்கெல்லாம் இருக்கு. குறிப்பா நாஞ்சிக்கோட்டை பகுதி மக்கள் பிரதான சாலை வந்து நகர்ப்புறத்தோடு இணையணும், மாநகரத்தோடு. அதுக்கான தடுப்பு இருக்குது, அதையெல்லாம் அகற்றி அமைச்சிருக்கணும். இதையெல்லாம் செய்யாம செய்தவர்கள் 2 பேர் தான். அப்படி இருக்கும் பொழுது சாலைகள் அமைத்துட்டோங்கிறது அவர்களுடைய பலம் இல்ல. 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் இன்னமும் அதற்கான ஒரு தீர்வையே எட்டல. இங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இன்றைக்கு வேட்பாளராக இருக்கின்ற திரு ராமநாதன் அவர்கள் மேயராக 4 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரு. அவருக்கு முழுமையான ஆதரவு இருந்திருக்கு. அவர்களுடைய கட்சிக்குள்ளார ஒரு சில விஷயங்களில் கருத்து மாறுபாடு ஏற்படலாம், அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் முழு அதிகாரத்தோடு இருந்த அவர்கள் இந்த பாலத்தோட விஷயத்த ஒரு மாதத்திற்குள்ளரையோ 3 மாதத்திற்குள்ளேயோ முடித்திருக்கலாம். ஏன்னா அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் நேரடியாக வந்து மரணப்பாலம் என்று பெயர் சுட்டினார். அப்ப அது மக்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியம் அதை உணர்ந்து போர்க்கால அடிப்படையில் செய்திருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, கருத்து. ஆகவே பொய் வாக்குறுதி தான் இது. ஒண்ணு செய்வோம் அப்படின்னு சொல்றது 2 பெரும் கட்சிகளும் திட்டமிட்டு மக்கள் பணிகளில் கவனம் செலுத்துறது இல்ல அப்படிங்கறதான் அந்த ஒரு பாலத்தின் விஷயத்துல சொல்றேன். அதே போல பெரிய கோவில் உலக சுற்றுலா தலம். அந்த உலக சுற்றுலா தலத்தை அந்த சுற்றுலாவை நம்பி இருக்கிற வணிகர்கள், வியாபார நிறுவனங்கள், சராசரியா வந்து போற உள்ளூர் மக்கள் எல்லாருமே அதை கடந்துதான் தன்னோட அன்றாட பணிகளை மேற்கொள்ளணும். பேருந்து நிலையத்துக்கு வர்றதோ போறதோ இது எல்லாமே உடனடியாக போர்க்கால அடிப்படையில செய்ய வேண்டிய பணிகள். அவர்கள் எம்எல்ஏவாவும் 5 வருஷத்தை நிறைவு பண்றாங்க, உள்ளாட்சியில 3.5 ஆண்டுகளை நிறைவு பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எம்பியும் அவங்கதான் இருக்கிறாங்க. அப்ப யாரும் ஒருவருக்கு ஒருவர் வந்து வித்தியாசமான சிந்தனை கொண்ட அல்லது வித்தியாசமான கருத்து கொண்ட ஒரு பிரதிநிதிகள் இங்க மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் செய்யாதது பெரும் வருத்தம் அளிக்குது, குற்றச்சாட்டா வைக்கிறோம். இதை தீர்வு பண்ணுங்க முதல்ல. எங்களுக்கு புது வாக்குறுதி என்பதெல்லாம் பொய் வேஷம். இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணுனா வர்த்தகம் பெருகும், சுற்றுலா பெருகும், இதன் மூலமா வருவாய் பெருகும், வாழ்வாதாரம் சிறக்கும் அப்படிங்கிறது. இல்ல சரவணன், இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, நாங்க புது வாக்குறுதிகளோட போனா மக்கள் எங்களை வந்து இந்த கட்சிகளை போலத்தான் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனா மக்கள் மத்தியில சரவணன் ஒரு தாவக வேட்பாளராக சரவணன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவர் ஏதாவது சொல்லணும் இல்லையா? அப்படி என்ன சரவணன் விஜய் சரவணன் என்று நான் வந்து தலைவர் தளபதி சொன்னதை போல சாத்தியம் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் சொல்றோம். தஞ்சைக்கு தேவை என்று திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகின்ற இந்த மேரிஸ் கார்னர் பாலம், அதே போல குப்பை கிடங்கு, இதெல்லாம் மக்களோட சுகாதாரத்தோடு பின்னி பிணைஞ்சிருக்கு. இத 2 ஆட்சியாளர்களும் நீ அந்த குப்பை கிடங்க நாங்க வந்து மாற்றி அமைப்போம், மக்களுக்கு இடையூறு இல்லாம அமைப்போம், சாலையை வந்து மேம்பாலம் அமைத்து தருவோம், போக்குவரத்தை சீர் செய்வோம், சுற்றுலா நகரமாக ஆக்குவோம், இப்படி வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். 2 பேரும் செய்யவில்லை. இதை செய்து கொடுத்தாலே அந்த மக்களின் அடிப்படை தேவைகள் சரியா இருக்கும் அப்படின்றத நான் மீண்டும் இதை நான் செஞ்சு தருவேன் அப்படிங்கிறத புதிய வாக்குறுதியாக கொடுக்காமல் பொய் வாக்குறுதிகளோடு களத்துல நிக்கிற 2 பெரும் கட்சிகளுக்கும் மாற்றாக நாங்கள் வந்தால் செய்து கொடுப்போம், இது எல்லாமே சாத்தியமான விஷயங்கள், அதை செய்யறதுக்கு தடுக்கிறது
என்ன அப்படிங்கிறது அந்த வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அது எந்த தடையாக இருந்தாலும் உடைத்து உடனடியாக நான் செய்து கொடுப்பேன்னு என்னுடைய வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ராமநாதன், நீங்க பதில் சொல்லலாம். புது வாக்குறுதிகள் இல்ல, அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டிய பல விஷயங்கள் இன்னும் நிலுவையில் இருக்கு, அதை நிறைவேற்றி தந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாரு சரவணன். இல்ல, அடிப்படை பிரச்சனைங்கிறது முதல்ல சாலைகள் அமைக்கிறது, அப்புறம் குப்பைகளை தினம் தினம் அகற்றுறது, அது இல்லாம குடிநீர் வழங்குறது, மின் விளக்குகள் எதுவும் எரியாம இல்லைன்னு மக்கள் சொல்றது. சோ இது போன்ற அடிப்படை தேவை. அது இல்லாம நமக்கு புதிதாக இந்த மாதிரி நம்ம டைட்டில் பார்க் கொண்டு வர்றது, ஃபுட் கோர்ட் கொண்டு வர்றது, இப்படி பல திட்டங்கள், அதாவது புதிய கட்டிடங்கள் கட்டி 424 கோடிக்கு பட்ஜெட் நம்ம போட்டிருக்கோம். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கல, எல்லா கோணத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நம்ம சரி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தஞ்சாவூர்ல அவர் அந்த ஒரு பாலத்தை மட்டும் சொல்றார். அதுவும் அவர் இதுவரை தெரியாத ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அந்த பாலம் மரண பாலம், அதை எடுத்துட்டு கட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம டிபிஆர் பண்ணோம். அதை பண்ணும்போது அந்த இடம் 40 அடி அளவுக்கு அகலம் தேவை. சிங்கிள் பில்லர் போடும்போது 40ல இருந்து 50 அடி அகலம் வேணும் நம்ம அந்த சாலை அமைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்மள்ட்ட இருக்கிறது 30 அடி அகலம் மட்டும்தான் அந்த சாலையில நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இடதுபுறம் வலதுபுறம் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இடத்தை ஆக்கிரமிப்பு இல்ல, அது ஒரு தனியார் இடம். சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் இருக்கு, இந்த பக்கம் பிஎஸ்என்எல் லேண்ட் இருக்கு. இப்படி அரசு நிறுவனங்களா இருக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம இப்போ தனியாரிடம் இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம முழுதும் கையகப்படுத்தணும். அதெல்லாம் பள்ளியா இருக்கிறதுனால தாமதம் நடக்குதே தவிர அது உங்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது, அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் விரைவில் சரி செய்யப்பட்டு அங்க ஒரு அற்புதமான, சிறப்பான, தரமான பாலம் அமைக்கப்படும்ங்கிறத நான் உத்தரவாதமா தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. திரு கிருஷ்ணகுமார், இப்ப தாவேக தரப்பிலிருந்து விஜய் சரவணன் சில அடிப்படை தேவைகள், போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பிரச்சனைகள் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கு, நாங்க புதிய வாக்குறுதிகளோட போகல, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. திரு ராமநாதன் அவர்கள், நான் மேயரா இருந்த காரணத்தினால இந்த தொகுதியை, தஞ்சாவூரை முழுமையாக அறிந்திருக்கிறேன், பணிகள் ஒவ்வொன்றா செய்யப்படுது, அவை விரைவில் சரி செய்யப்படும் அப்படிங்கிறாரு. பரப்புரைக்கு போகும்போது மக்கள் உங்களிடம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? அவங்க மேயரா இருந்ததுனாலதான் தஞ்சாவூர் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் தஞ்சாவூர் பிறந்து வளர்ந்ததுனால தஞ்சாவூருடைய சிறப்பு இல்லாத தன்மை நல்லா தெரிஞ்ச நாங்க. இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சாக்கடை நீர் வழிந்து ஓடுகின்றது. சின்ன சந்துகள் எல்லாம் ரோடு போடுறாங்கிற ரோடு போட்டுருக்காங்க, அது கீழே பாதாள சாக்கடை பள்ளங்களும் ஓடுது, அதுல கொசு உற்பத்தி ஆகுது, நிறைய சீர்கேடு இருக்கு. அதெல்லாம் இப்ப இந்த கொசு ஒழிப்பதற்கான உள்ள அந்த மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்ல, அந்த கிருமி நாசினிகள் எல்லாம் அதெல்லாம் ஒரு தரமானதா அடிச்சா கொசுவே இல்லாம தஞ்சாவூர் நகரத்துல நாய் தொல்லைகள் இருக்கு. அதெல்லாம் அது ஒரு சரி பண்றதுக்கான ஒரு சூழல் இல்ல. இந்த குப்பை மேடுகளை எல்லாம் மறுசுழற்சி செய்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாம் திட்டம் இருக்கு. அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம், நிதி வருது. அதெல்லாம் சரியா பங்கீடு செஞ்சு சரியா செய்யணும். அதெல்லாம் சாலை ஓரத்துல கடைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வரி விதிக்கப்படுது, நிறைய வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவங்க குறையாதான சொல்றாங்க. மக்கள் அன்றாட நிலத்தடி நீரே இல்லாம போயிட்டுங்கிறாங்க. ஐயா 25 வருஷத்துக்கு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இங்க பல பேர் கூட காலி பண்ணிட்டு ஒத்திக்க வைக்க முடியாம, வாடகைக்கு விட முடியாம வேற ஊருக்கு போறாங்க. அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் இருக்குது. அது குறையில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நாங்க இப்ப நாங்க சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நாங்க இயற்கையை சார்ந்து வாழ்வதனால ஐயா நம்மாழ்வாருடைய வழியை எடுத்துக்கொண்டு இந்த ஏரி, இந்த பாலியங்குடி ஏரிலாம் பாருங்க, அது ஒரு வாக்கியா மாதிரி போயிட்டு ஏரி. அத சமுத்திரம்னு சொல்லுவாங்க, கடல்னு சொல்லுவாங்க. அத மாலியங்குடி ஏரியா அதை சீரமைக்கிறேன்னு சொல்லி பக்கத்துல பூக்காவெல்லாம் கட்டி, அது என்னமோ சின்ன ஒரு குட்டை மாதிரி இருக்குது. குறுக்க ஒரு அந்த ஒரு சரியான நிலையில இல்ல. அது அந்த ஒரு மாரியம்மன் கோவில்ங்கிற ஊருக்கு கிழக்கேந்து ஊருக்குள்ள தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில நுழைஞ்சீங்கனாலே நாத்தம் ஆகும், ஒரே நாத்தமா இருக்கும், மூலமா கொட்டி கிடக்கும். இதெல்லாம் சரி பண்ணணும்ல. இதையெல்லாம் சரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாமலோ வசதி இல்லாமலோ இல்ல, யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஏதுங்க நீங்க ஐயா சொல்றாங்க 60 ஆண்டு காலமாக 2 பேரும்
திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்க தஞ்சாவூர்ல இருந்து பயணிங்க, இந்த பக்கம் புதுக்கோட்டை வழியா மதுரைக்கு போங்க, இந்த பக்கம் தஞ்சாவூர் திருச்சி வழியா அப்படியே போங்க, சென்னைக்கு போங்க. 2 ஓரங்களிலும் மருத்துவ கழிவுகளும் மற்றும் இந்த நெகிழித்தாள் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளும் வந்து கொட்ட மூலியமா இருக்கு. அது நிறைய கழிவுகள் வந்து சாலை, முக்கிய சாலை, பிரதான சாலைகள்ல கொட்டுறாங்க. இப்ப பிரதான சாலைகள்ல வேணா கொஞ்சம் தோசை ஊத்துறது மாதிரி இந்த தாரை கொஞ்சம் கரைச்சி நினைச்சு ஜல்லியை போட்டு மேல போட்டு மூடிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள போய் பார்க்கல, இந்த கிராமங்களுக்குள்ள போய் பார்க்க, இந்த வெள்ளத்துல போய் பாருங்க, பிள்ளையார்பட்டியில போய் பாருங்க, கரந்தையில போய் பாருங்க, மாரியம்மன் கோயில்ல போய் பாருங்க, உட்புற கிராமங்கள்ல எல்லாம் என்ன வசதி ஏற்படுத்திருக்காங்க. மக்கள் வந்து மேல வந்து கூரை போட்டுக் கொள்ள முடியாத அளவுக்கு வசதியற்று வாழ்றாங்க. அப்படியே வாழ்ந்தாலும் அந்த வசதியற்ற வாழ்க்கையில சுகாதாரமும் சுத்தமுமா இருப்பாங்க. அங்க போய் ஒரு 10 பன்னி இருக்குது, 10 நாய் கிடக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம் எத்தனை ஊர்ல இருக்கு? மாரியம்மன் கோயில்ல இருக்கு, கரந்தாங்குடியில இருக்கு, வல்லத்துல இருக்கு, பிள்ளையார்பட்டியில இருக்கு, தஞ்சாவூர்லயே ஆரம்ப சுகாதார நிலையம், அத்தனை சுகாதார நிலையம் இருக்கு. அதெல்லாம் தரம் உயர்த்தி, மருத்துவமனை அளவுக்கு தரம் உயர்த்தி 24 மணி நேரம் மருத்துவர்களை, செவிலியர்களை நியமிச்சு மக்களுக்கு மருத்துவத்தை வாங்கினா தனியார் மருத்துவத்துக்கு போக வேண்டிய அவசியம் தேவையும் இல்லையே. இது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை, மாநகராட்சியுடைய கடமை, பாராளுமன்றத்துடைய கடமை. வச்சிருக்கா அவங்கதான் இருந்தாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த அங்கன்வாடி பள்ளி இருக்கு, அந்த அங்கன்வாடி பள்ளியில எத்தனை பிள்ளைங்க படிக்குது கேட்டா நீங்க எல்லாம் கான்வென்ட்ல படிக்கிறீங்க. அப்ப வசதியற்றவர்களுடைய பிள்ளைய கொண்டாந்து சேர்க்கறது, அங்கன்வாடியில சேர்க்கறது, அங்கன்வாடி எங்க இருக்குன்னே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், புதிதாக களம் காணக்கூடிய தமிழக வெற்றி கழகம் உட்பட 3 கட்சிகளுமே நிறைய வாக்குறுதிகளை முன் வச்சிருக்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள். இப்ப நாம் தமிழர் களத்துல இருக்கீங்க, என்ன மாதிரியான வாக்குறுதிகள் நீங்க தஞ்சை தொகுதிக்கு கொடுக்குறீங்க? இப்ப நம்ம வல்லம் இருக்கு பாருங்க, வல்லம் பேரூராட்சி இருக்கு, அந்த பகுதியில் வந்து முந்திரி நிறைய உற்பத்தி ஆகிற இடம். அந்த இடத்துல நல்ல உலக தரத்திற்கு தரமான முந்திரி பருப்புகளை உற்பத்தி செய்து அதை தரப்படுத்தி, பதப்படுத்தி ஏற்றுமதி செய்வதற்கு, உள்நாட்டு உற்பத்திக்கு விநியோகம் செய்வதற்கு தரமான ஒரு தொழிற்சாலை அங்க வச்சோம்னா நிறைய விவசாயிகள், முந்திரி சார்ந்த விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள், பயன்பெறுவார்கள். அங்க நிறைய விவசாய குடும்பங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். இந்த கரந்தாத்தாங்குடி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம், நெல் கொள்முதல், நெல் இருக்கு, பருத்தி இருக்கு, அவரை இருக்கு, தோரை இருக்கு, மொச்சை, சோளம் போன்ற நிறைய தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த தானியங்களை உற்பத்தி ஏன் செய்வதில்லை என்றால் அதை பாதுகாப்பதற்கு விவசாயியால முடியல. எல்லாரும் சொல்றாங்க கொள்முதல் நிலையத்துல முளைச்சி போகுதுன்னு. கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டாந்து முளைச்சு விவசாயி தன்னுடைய களத்துல கொண்டாந்து நெல்ல போட்டானாலோ கொல்ல போட்டானாலோ அங்கேயே கெட்டு போற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்லை. விவசாயிகளுக்கு எந்த தனியான ஒரு சீரும், இந்த மாரியம்மன் பக்கத்துல விவசாய நிலம் இருக்கு, கரந்தைக்கு பக்கத்துல விவசாய நிலம் இருக்கு. விவசாயிகளுக்கு என்று தஞ்சாவூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு என்று எந்த ஒரு முன்னெடுப்பான, பாதுகாப்பான, பயன்படக்கூடிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு விவசாயி தன்னுடைய முதலீடு செய்த பொருளை அறுவடை செய்து வருகின்ற பொழுது விவசாயியுடைய இடத்திலேயே பாதுகாக்கப்படணும். அப்புறம் நெல் கொள்முதல் நிலையத்துல பாதுகாக்கப்படணும். அப்புறம் கொள்முதல் செஞ்சு நீங்க கொண்டாந்து வைக்கிற இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும். எதுலையுமே பாதுகாப்பு இல்ல. சாதாரணமா தெருவுல கிடக்கக்கூடிய பொருள்களை போலவே தானியங்கள் கிடக்குது. அதை நாங்கள் பாதுகாத்து தருவோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நெல்லு தானியங்கள் இருக்கு பாருங்க, அவரை, மொச்சை, சாமை, திணை, கம்பு, கோதுமை, இந்த மாதிரி இந்த தானியங்களை எல்லாம் ஒரே இடத்திலே கொண்டு வந்து சேகரித்து அங்கேயே அதை வந்து மறுவடிவம், அதாவது அந்த மாவு அரைக்கிறது மற்றும் அந்த நெல்லை அரிசி ஆக்கி கொடுக்குறது, அரிசி மாவாக்கி கொடுக்கறது மாதிரியான தொழில்களை அங்கு சிறு தொழில்களாக நியமித்து அந்தந்த இடத்திலே வாழுகின்ற இடத்திலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய சிறு தொழில் வேலைகளை கொடுத்தோம்னா மக்களுக்கு நல்ல பயன்படுவாங்க. அந்த மாதிரி திட்டங்களை நாங்கள் முன்வைத்து சொல்லுகின்றோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூ உற்பத்தி வந்து சேலத்தில இருந்து வருது. நம்ம தஞ்சை மாவட்டத்திலே பூ உற்பத்தி செய்யலாம். மலர்கள், மல்லிகை, முல்லை, இந்த ரோஜா, ஜெண்டி, ஜவுளி இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் யாரும் விவசாயிகளுக்கு, நம்மளுடைய விவசாயிகளுக்கு யாரும் இதை எடுத்து சொல்லுவதில்லை. இதுக்கு தனியார் துறைகள் இருக்குது. அந்த பயன்படுத்தி அந்த கொண்ட போய் அவங்க அந்த மலர் வணிகத்தின் பெரிய அளவுல மலர் வணிகம் நடந்துட்டு இருக்கு தஞ்சாவூர்ல.
ம். தஞ்சாவூர் மாலை தனி சிறப்பு பெற்ற மாலை. தஞ்சாவூர் மாலை மலர் வணிகம் சிறப்பு பெற்றது. சரி, நன்றி அவங்களுக்கு அந்த கிருஷ்ணகுமார். நிறைய வாக்குறுதிகளை சொல்லியிருக்கீங்க. அதை வெற்றி பெற்றால் நிறைவேற்றி தருவோம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்லியிருக்கிறீங்க. திரு சரவணன், நீங்க நான் வெற்றி பெற்றால் உடனடியாக தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு என்ன ஒரு சிலதை சொல்வீங்க? தஞ்சாவூரில் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஓகே. வேலை தேடி எல்லாருமே திருப்பூர், கோவை போன்ற பெருநகரங்களை நோக்கி படையெடுக்கிறாங்க. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்குரிய கட்டமைப்புகள் இங்கு ஏற்படுத்தப்படவில்லை. இன்னைக்கும் மாநகராட்சி பகுதிகளிலே இணைக்கப்பட்டுள்ள நகரத்தை ஒட்டிய பகுதிகள், நீலகிரி, பிள்ளையார்பட்டி போன்ற பகுதிகள் அந்த மாநகராட்சிக்குரிய தரத்திற்குரிய அளவுல இல்ல. நீங்க ஒரு ஐடி பார்க் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அந்த ஐடி பார்க்குரிய அனைத்து கட்டமைப்புகளும் இருந்தாதான் அதுல முதலீடு செய்வதற்கான நிறுவனங்கள் வருவாங்க. அதை போன்ற வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய நிறுவனங்களை நாங்க தஞ்சையில அமைக்கிறதற்கு நான் முயற்சி எடுப்பேன். அதுல உள்ளூர் பிரதிநிதிகளுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எங்களுடைய கழக தலைவர் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் இளைஞர்களுக்கு தமிழகத்தில் உள்ள நிறுவனங்கள் 75% வாய்ப்பு கொடுத்தா அவர்களுக்கு வரிச்சலுகைகளை வழங்குவதற்கு தயாரா இருக்கேன்னு சொல்லுவதை நான் தஞ்சையிலே உள்ள அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் நல்ல தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்குரிய முயற்சிகளை முன்னெடுப்பேன். தஞ்சையை சார்ந்த இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்கு அந்த நிறுவனங்களை உட்படுத்தி அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, நிறுவனத்திற்கான போதிய வசதிகளை, கட்டமைப்புகளை எல்லாத்தையும் எளிதா செய்து கொடுத்து இந்த சொந்த மண்ணுல மக்கள் வாழணும், புலம்பெயரக்கூடாது. அந்த நிலை இன்னைக்கு வாக்கு சேகரிக்க போகும்போதுதான் தெரியுது. 10 வாக்கு உள்ள வீட்டுல முதியவர்கள் தான் அதிக அளவுல இருக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லோருமே பணி சார்ந்து சென்னை, கோவை, திருப்பூர் இப்படி பல்வேறு நகரங்களுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறாங்க. பல பேர் வாக்கு செலுத்துறதுக்காக வர்றோம்னு சொல்றாங்க. இந்த நிலை மாற்றி தஞ்சையிலும் நல்ல தொழில், விவசாயத்தை பாதிக்காத தொழில் முறை அமைப்பை உருவாக்கி அதுல வேலை வாய்ப்பை உருவாக்குவதை என்னுடைய முதல் வாக்குறுதியாக வழங்குகிறேன். அதை நிச்சயமாக நாளைய தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்க இருக்கிற எங்க தளபதி விஜய் அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்து செயல்படுத்தி காட்டுவேன் என்ற உறுதி அளிக்கிறேன். சரி, நன்றி. திரு ராமநாதன், நிறைவு பார்வையா முன் வச்சிடலாம் உங்களுடைய வாக்குறுதிகள் சுருக்கமா. ஆக்சுவலா நம்ம 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் எப்படி இருந்ததுன்னு சரவணன் கேளுங்க. அதன் பிறகு இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகள்ல பணியாற்றியதுக்கு பிறகு அந்த தஞ்சையோட முகமே மாறி இருக்கு. பழைய தஞ்சை இல்ல, இப்ப புதிய தஞ்சையா இருக்கு. அந்த அளவுக்கு பிரகாசமான தஞ்சையா இருக்கு. ஒண்ணு. 2வது, அவர் பேசும்போது இவர் நம்ம கிருஷ்ணகுமார் அண்ணன் பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னாரு, பாதாள சாக்கடைகள் வழிந்து ஓடுகின்றன. ஆக்சுவலா தஞ்சாவூர்ல நான் ரொம்ப யதார்த்தமா பேசுறவன், உண்மையை பேசுறவன். 15,000 மேன்ஹோல் இருக்கு. அப்போ அந்த 15,000 மேன்ஹோல்ல நம்ம பராமரிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி அதுல வரும்போது 15,000த்துல 1 பஸ் ஸ்டாப் விஷயம், அதை உடனடியா நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய பணியை ஏதோ ஒரு பைப்லைன் ஃபோர்ஸ்ல பஸ்ட் ஆகும். அதை உடனே சாலைகள்ல அகற்றி அந்த பைப்பை மாத்தி, இந்த மாதிரி டெக்னிக்கல் சின்ன சின்ன விஷயங்கள் மாநகராட்சியில தொடர்ந்து நடைபெற்றுட்டே தான் இருக்கும். அதுதான் ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். ரெண்டாவது அது மேல ஒட்டுமொத்த தஞ்சாவூர்லயே இது மாதிரி பாதாள சாக்கடை வெளியேறுது, அதனால துர்நாற்றம் வீசுது, பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற சூழல் தஞ்சாவூர்ல இல்ல. இது நாள் வரைக்கும் தொடர்ந்து வாரம் கொசு மருந்து அடிக்கப்பட்டிருக்கு. அவர் எங்க இருக்காருன்னா அந்த வார்டுல அடிக்கப்பட்டிருக்கிற அந்த மாமன்ற உறுப்பினர் கையொப்பத்தோட நான் காட்ட தயாரா இருக்கேன். 2. 3வது, நாய் பிடிக்கிறதுன்னு சொன்னாரு. அந்த நாய் பிடிக்கிறதுங்கிறது மொத்தம் தஞ்சாவூர்ல இருக்கிற நாய்களோட எண்ணிக்கை 4,650. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நாய்களோட எண்ணிக்கை 4,650 நாய். அந்த 4,650 நாய்க்கும்
தடுப்பூசி போடப்பட்டிருக்கு, சரி. கருத்தடை செய்யப்பட்டிருக்கு. ம். இது அனைத்தும் முழுமையா முடிச்சிருக்கும். அதுக்கான சர்டிபிகேட் இருக்கு. ஓகே. கலெக்டருக்கு பாராட்டி விருது வழங்கப்பட்டிருக்கு அதுல. ம். அதே போல தஞ்சை மாநகராட்சி தமிழகத்திலே சிறந்த மாநகராட்சின்னு விருது அரசால் பெறப்பட்டிருக்கு. ம். அதுக்கு 25 லட்சம் தொகையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ம். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சி விருதை பெற்றதுனால ம். 165 கோடிய ஒன்றிய அரசு தஞ்சை மாநகராட்சிக்கு வழங்கி இருக்கு. சரி. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் செய்யறோம். ஓகே. இப்போ சட்டமன்ற வேட்பாளரா நிக்கிறேன்னா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி தஞ்சை மேரிஸ் கார்னர் அந்த மரண பாலத்தை எடுத்துவிட்டு ராமநாதன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த பாலத்தை உயர்த்தி செய்வது ஓகே. ஒன்று. இரண்டாவது, நம்முடைய ஓல்டு கலெக்டரேட்ல இருந்து எஸ்பி ஆபீஸ் வழியாக மருத்துவக் கல்லூரி சாலை செல்வதற்கு பாலம் அமைப்பது. ம். மூன்றாவதாக, நம்முடைய டிபிஎஸ் நகருக்கும் சீனிவாசபுரத்திற்கும் இடையே 3வது பாலம் அமைப்பது. சரி. இது மட்டும் இல்லாம இப்போ 5000 பேர் பணியாற்றக்கூடிய டைட்டில் பார்க்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். ஓகே. விரைவில் 50,000 பேர் பணியாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைட்டில் பார்க்கை தஞ்சையில் உருவாக்குவது. ஓகே. அது இல்லாமல் தஞ்சையிலே சிப்காட் கொண்டு வந்து தொழில் சார்ந்தவர்களுக்கு மிக பயனுள்ளதாக செய்வது. சரி, நிறைய வாக்குறுதிகள் சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே, எல்லா கட்சி வேட்பாளர்களுமே சொல்லுங்க. விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள் பெருமைப்படக்கூடிய அளவுல மிக சிறப்பான பணிகளை விரைவில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பையும் நெல்லெல்லாம் காய வச்சு உலர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தளத்தை அமைப்போங்கிறதையும் நான் இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய வாக்குறுதிகள் சொல்லியிருக்கீங்க, நிறைய நம்பிக்கையோடு இருக்கீங்க. 3 வேட்பாளர்களுக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் தீர்ப்புக்காக காத்திருப்போம். இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 3 வேட்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.